ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா வெடித்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை நச்சு வச்சுருக்கேன். மிக்ஸிலலாம் போடலைங்க, சும்மா தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சும்மா 4 பாதியாக நச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன். அதை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணது, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் போதுங்க, ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் இருந்தால் போதும். ஒரு பீட்ரூட் கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. அதை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டலும் பச்சை பயிரும் அது ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நைட்டு ஊற வச்சு காலையில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. நான் எக்ஸ்ட்ரா கேரட், பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கனால நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கழுவி வச்ச அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது 1 ஹவர் ஊறட்டுங்க. நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரிசியை ஊற வச்சது. ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க, 10 நிமிஷம் வந்தால் போதும். விசில்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் குஸ்கா அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்காங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் இதுக்கு நீங்கள் வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றனால வெங்காய பச்சடி இதை நான் சேர்த்துக்கல. பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு உருளைக்கிழங்கு நான் வைக்கிறேன்.